ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் தேசிய கட்சிகள் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 1969 அண்ணாதுரை. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2023 உள்ள தேசிய கட்சிகள், அவை உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் அவற்றின் சின்னங்கள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு? விடை தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 324 வழிவகை செய்கிறது. இந்தியா தற்போதைய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ் குமார். அக்டோபர் 2023 நிலவரப்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை? விடை 6. அக்டோபர் 2023 நிலவரப்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 6 ஆகும். அவை பாரதிய ஜனதா கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி. சமீபத்தில் தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற ஆம் ஆத்மி கட்சி தேசிய அமைப்பாளர் யார்? விடை அரவிந்த் கெஜ்ரிவால். ஏப்ரல் 2023 தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்துள்ள கட்சிகள்? விடை மேற்கண்ட அனைத்தும். தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்துள்ள கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ். பொறுத்துக அரசியல் கட்சிகள் மற்றும் உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை 3412. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 1998, தேசிய மக்கள் கட்சி 2013, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925. தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 2012. நவம்பர் 2012 நிறுவப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி 10 ஆண்டுகளில் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி தற்போது டில்லி மற்றும் பஞ்சாபில் ஆட்சியில் உள்ளது. டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொதுத் தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும்? விடை 6%. தேசிய கட்சிகள் என்றால் என்ன? 4 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். தேசிய கட்சி அங்கீகாரம் மூலம் நாடு முழுவதும் தேர்தலில் பொதுவான சின்னத்தில் போட்டியிட முடியும். தேசிய கட்சி அங்கீகாரம் மூலம் பிரச்சாரத்திற்கு நட்சத்திர பேச்சாளர்களை கூடுதலாக பெறலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? விடை பகுஜன் சமாஜ் கட்சி.
இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் ஆம் ஆத்மி கட்சியின் சின்னம்? விடை துடைப்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் புத்தகம் எந்த கட்சியின் சின்னமாகும்? விடை தேசிய மக்கள் கட்சி. தேசிய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 2013. பாரதிய ஜனதா கட்சியின் சின்னம்? விடை தாமரை பூ. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னம்? விடை இரு பூக்கள் மற்றும் புற்கள். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1998. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி? விடை விதி 324. 6 தேசிய கட்சிகள். 1 பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. சின்னம் தாமரைப்பூ. 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. சின்னம் கை. 3வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. சின்னம் சுத்தியல் அண்டு கதிர் அறிவாள். 4வது பகுசன் சமாஜ் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1984. சின்னம் யானை. 5வது தேசிய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 2013. சின்னம் புத்தகம். 6வது ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 2012. சின்னம் துடைப்பம். நண்பர்களுக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது? செகண்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.